அன்பு உலகளாவிய பேகுரு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், பொருளாதார நிபுணர் திரு CAV சுப்ரா சார் அவர்கள். சார் வணக்கம் சார். ஸ்பாட்லைட் வித் சுப்ரா நிகழ்ச்சிக்காக அவரை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் வணக்கம் சுபா மேடம். சார், வெள்ளை அறிக்கை என்னன்னு நீங்க நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் ஒவ்வொரு முறை வெள்ளை அறிக்கை வெளியிடும் போதும் நாங்க திரும்பியும் அதே கேள்வியை கேட்கிறோம். வெள்ளை அறிக்கை என்றால் என்ன? இந்த வெள்ளை அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு தெரிஞ்ச வெள்ளை அறிக்கை இதுதான் அப்படின்னு எனக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் சொன்னாரு. அது 10,74,000 கோடி ரூபாய் முதலீடு வந்திருக்கு அப்படின்னு காமிங்க, அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு அந்த ஒயிட் பேப்பரை எடுத்து காமிச்சாரு ஒருத்தர். இப்போ அதே பாணியில பட் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, வெள்ளை அறிக்கை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டுகளில் வெறும் கடந்த அரசாங்கத்தில் மட்டும் இல்லை, 5 வருஷங்கள் மட்டும் இல்லை, ஒரு 15-20 வருஷமாக எப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி அங்கே வரி வருமானம் பெருகி வந்திருக்கு, ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனங்களும் கடந்த ஒரு 15-20 வருடங்களாக எப்படி வளர்ந்து வந்திருக்கிறார்கள், இல்லை எங்கெல்லாம் வீழ்ச்சி இருக்குது, எங்கெல்லாம் லீக்கேஜஸ் இருக்குது, எங்கெல்லாம் ஓட்டைகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம எப்படி பண்ண போகிறோம். ஏன்னா ஏற்கனவே இது முன்னாடி உள்ள அரசாங்கம் பண்ண தப்பை தான் நான் சொல்ல போகிறோம். ஸோ அதனால் இப்போ அந்த தப்பெல்லாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு மாதிரி கொடுக்குறது தான் வெள்ளை அறிக்கை. அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று இவங்க கொடுத்தாங்க, நிர்மலா சீதாராமன் கொடுத்தாங்க. அதற்கு பதில் கருப்பு அறிக்கைன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது இப்படி இல்லைங்க, இப்படி தான் நாங்கள் பண்ணினது இதுதான், இது நீங்கள் உங்களோட புரிதல் தவறு, ஸோ மக்களுக்கு விளக்கி சொன்னாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை அறிக்கையில் அது மாதிரி சொல்வதற்கு உண்டான எந்த ஒரு காரணங்களோ காரியங்களோ இருக்கான்னு தெரியல. ஏன்னா இது கடந்த 5 வருடங்களோட இது புதுசாக வெள்ளை அறிக்கை தயாரிப்பதற்கான ஒரு பெரிய பிரயத்தனம் இப்போ தேவையான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, ஏன் வெள்ளை அறிக்கை தயாரிக்க கொடுக்குறோம் அப்படின்னா, நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்ற முடியுமான்னு தெரியல, அதுக்கெல்லாம் ஒரு 75,000 கோடி ரூபாய் செலவாகும், அதனால் அதுக்கு முன்னாடியே கையை தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி கை தூக்குவதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இந்த வெள்ளை அறிக்கைன்னு பார்க்குறேன். கடந்த 5 வருஷம் பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்களோ அந்த பட்ஜெட்டை கன்சால்டேட் பண்ணி ஃபிஸ்கல் டெபிசிட் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, ரெவன்யூ டெபிசிட் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, இது குறைஞ்சி வந்துடுது, இந்த அரசாங்கம் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சுட்டாங்களே தவிர, எனக்கு என்ன எதற்காக 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் சொல்லணும்? 10,78,000 கோடி ரூபாய் கடன் தமிழக அரசாங்கம், அதுதான் சட்டமன்றத்தில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சட்டமன்றத்தில் ப்ரெசென்ட் பண்ணும்போது பொதுத்துறை நிறுவனங்களோட பட்ஜெட்டை அன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண மாட்டாங்க. பொதுத்துறை நிறுவனங்களோட தணிக்கை அறிக்கையை சட்டமன்றத்தில் வைப்பாங்க. அது தனி செஷன், விவாதத்துக்கெல்லாம் அது வருமானம்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட் இருக்கும், அதை பார்ப்பாங்க, அது போயிடும். ஸோ நீங்கள் சட்டமன்றத்தில் வைக்க போகிற நிதிநிலை அறிக்கை வருகின்ற மேபி இன்னும் ஒரு 2 மாதங்களை வைக்க போகிறாங்க இல்லையா, அதில் 10,78,000 கோடி ரூபாய் தான் சொல்லுவாங்க. ஸோ 13 லட்சம் கோடின்னு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மனதில் இவ்வளோ பெரிய கடன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அப்போ நம்ம கண்டிப்பாக இந்த அரசாங்கத்திலேருந்து எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் வச்சுக்கூடாது, மானியங்களாக வேண்டாம், நம்ம அண்ணனுக்கு எதுக்கு கஷ்டம் கொடுக்கணும், அப்பாவுக்கு ஏற்கனவே கஷ்டம் கொடுத்தோம், எதுக்கு நம்ம அண்ணனுக்கு கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு மக்களை வரவேற்பதற்கான ஒரு முயற்சி. அதில் மரியா வில்சன் இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது சொல்லாத விஷயம் கிடையாது, நமக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ என்ன ஏன் இது ஒரு பயமுறுத்தும் முயற்சியாக இருக்குன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. கடனை பொதுத்துறை நிறுவனங்கள் கடனை சேர்த்து சொன்னாங்களா, 2வது கடந்த நிதியாண்டுக்கு நிதி பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை 48,000 கோடி இருக்குன்னு சொல்லிட்டு திமுக இன்ட்ரீம் பட்ஜெட் தயாரித்து கொடுத்தாங்க. 48,000 கரெக்டாக சொல்லணும்னா வச்சுக்கோங்க, 48,696 கோடி, 48,000 கோடி வச்சுக்கோங்களேன். 48,000 கோடி வருவாய் பற்றாக்குறை, அதாவது நமக்கு தேவையான செலவுகளுக்கு வருமானம் இல்லைங்க, அதுக்கு 48,000 கோடி நான் வெளியில தான் கடன் வாங்க போகிறேன், இதுதான் அதுக்கு மெசேஜ். அது இப்போ 91,000 கோடியாக உயரப்போகிறது அப்படின்ற ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. ஸோ விச் மீன்ஸ் 43,000 கோடி நம்ம அதிகமாக கடன் வாங்க போகிறோம். இது ஏன் அப்படின்னா, இன்னைக்கு கொடுக்குற 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்கு
இன்னைக்கு கொடுக்குற வட்டி செலவுகளுக்கு, இன்னைக்கு கொடுக்குற அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பளம், பென்ஷனுக்கே நாங்கள் வந்து அதிகமாக 43,000 கோடி கடன் வாங்கும் போது எப்படிங்க நாங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்டால் ஒரு 2,500 நாங்கள் வாக்குறுதியை கொடுத்த 2,500 ரூபாய் மகளிர் உரிமத்தை கொடுக்க முடியும்? அதாவது கட்டணமில்லா பேருந்து தமிழகம் முழுவதும் இழக்க போகிறோன்னு சொல்லியிருக்கோம். அது எப்படிங்க கொடுக்க முடியும்? மொரமாமன் சீரு, தாய்மாமன் சீரெலாம் எப்படி கொடுக்க முடியும்? இதெல்லாம் வந்து நேரடியாக கொடுக்க முடியாதுன்னு சொல்வதற்காக இந்த வெள்ளை அறிக்கை வந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், அப்படியே இவர் கொடுத்த தாவேகா கொடுத்த வெள்ளை அறிக்கையில திமுக என்னென்ன மறைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். திமுக எதுவுமே மறைக்கலைங்க. திமுக மறைக்க வேண்டிய அதாவது திமுக மறைக்க வேண்டிய கட்டாயம் ஏன் இல்லைன்னா, நம்மள்ட்ட வந்து எல்லா பேப்பர்ஸுமே நிதிநிலை அறிக்கையாக வந்து ஒவ்வொரு வருஷமும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அந்த 2021 தாக்கல் பண்ண வெள்ளை அறிக்கையில் தான் முதல்ல வந்து என்ன பண்ணுறாங்க, பொதுத்துறை நிறுவனங்களில் இவ்வளோ நஷ்டங்கள் வந்து இயங்கிக் கொண்டிருக்குன்னு வெளில கொண்டு வராங்க அவங்க. அது வரைக்கும் அது சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட் மூலமாக வெறும் சட்டமன்றத்துக்குள்ளேயே முடங்கி கொண்டிருந்த டாக்குமெண்ட்ஸை வெளில கொண்டு வராரு அவர். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், இன்னும் வருங்காலங்களில் வந்து திமுக தான் நிரந்தர கட்சியாக இருக்க போகுதுன்ற ஒரு இதில் வந்து கொள்கையில வெள்ளை அறிக்கை கொண்டு வராங்க. ஆனால் அதுவே அவங்களுக்கு வந்து பூமராங் ஆகி அவங்களே இப்போ தாக்கியிருக்கு. ஸோ திருப்பி இவர்கள் வந்து வெள்ளை அறிக்கையாக கொடுக்குறாங்க. 2026 வெள்ளை எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இந்த வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்கன்னா இதை வந்து எப்படி சரி செய்ய போறீங்கன்னு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கலந்து ஆலோசித்து இதுக்குண்டான இம்ப்ளிமெண்டேஷன் பிளானை நீங்கள் கொண்டு வரணுன்றது தான் எதிர்பார்ப்பு. நீங்கள் அது எதிர்பார்ப்பு எதுவுமே நீங்கள் பூர்த்தி பண்ணாமல் நாங்கள் இப்படியே தான் ஓட்டுவோம் அப்படின்னீங்கன்னா வெள்ளை அறிக்கையோட மீனிங்கே போயிடுங்க மக்களுக்கு. டு ஆன்சர் யுவர் பாயிண்ட், எல்லாமே பொது வழியில் நம்ம சொல்கிறோமே, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 2031 தாவேக அரசாங்கம் 20 லட்சம் கோடி ரூபாய் கடனை நம்ம தமிழகத்து மேலே தலையில் சுமத்திட்டு தான் போகிறாங்க. இதில் மாற்றுக்கருத்தே இல்லை, இதில் ஒளிமறைவே இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து வருஷம் பட்ஜெட் போடும்போது அடுத்த 2 வருஷத்துக்கு உண்டான எஸ்டிமேட்டை அதில் கொடுத்துட்றாங்க. ஸோ அடுத்த 2 வருஷத்துக்கு உண்டான எஸ்டிமேட்டை வந்து நான் சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ அடுத்த வருஷம் 27-28க்கு ரெவென்யூ டெபிசிட், வருவாய் பற்றாக்குறை 89,000 கோடி ரூபாய், மன்னிக்கணும் 42,000 கோடி ரூபாய், அதுக்கப்புறம் 35,000 கோடி ரூபாய். இப்போ 48ன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு அடுத்த வருஷம் அது 42, அதுக்கப்புறம் 35,000 கோடி. ஸோ நீங்கள் வருவாய் பற்றாக்குறையில தான் இவங்களே பட்ஜெட்டே போட்டிருக்கிறாங்க, எஸ்டிமேட் போட்டிருக்கிறாங்க. ஸோ எஸ்டிமேட்டே பற்றாக்குறையில் இருக்கும்போது உண்மையில எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு பற்றாக்குறை வந்து அப்படியே தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வருஷம் ஒரு 1.5 லட்சம் கோடி கடன் வாங்க போகிறாங்க. அது 20 லட்சம் கோடியை வந்து 2031 தாண்டிடும். ஸோ அதனால் இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற டேட்டா இன்ஃபர்மேஷன் ஏஜில் எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. பட் இதை வந்து மக்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாக்களித்து யார் நமக்கு நல்லாட்சி கொடுப்பாங்கன்றதை வந்து பார்க்க ஆரம்பிக்கணும் வருகின்ற 2029க்கு அப்புறமா. சார், நம்ம நல்லா பாக்குறோம். இதுல ஏதாவது அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் சிக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி இருந்ததுன்னா எந்தெந்த அமைச்சர்கள் சிக்குவாங்க இந்த அறிக்கை மூலமாக? இல்ல, இந்த அறிக்கையில வந்து அவங்க இதை கொண்டு வரவே இல்லை. ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிவிஎஸ்சி மூலமாக ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டு அது யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கனிம வள கொள்ளையா இருக்கட்டும், இல்லைனா வந்து மதுபான ஊழலா இருக்கட்டும், இல்லைனா பத்திரப்பதிவு ஊழல், அப்புறம் வேலை வாங்கி தந்த அந்த மோசடி, இதெல்லாம் டிவிஎஸ்சியில் வந்து குற்றச்சாட்டுகள் பெண்டிங்கில் இருக்கு. ஸோ அதன் மூலமாக ஏன்னா வருவாய்த்துறை, பத்திரப்பதிவுத்துறை, டாஸ்மாக்கு, கனிம வளத்துறை, இந்த 4 துறைகளில் தான் வந்து பணம் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு மரிய வில்சன் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த துறைகளில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உடனடியாக சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட் கடந்த ஒரு 5 வருடங்கள் இல்லை 10 வருடங்கள் கூட போங்க, 10 வருடங்களில் அவர்கள் எங்கெல்லாம் வந்து வருமானத்தை வந்து இழந்திருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறாங்களோ அந்த ரெக்கார்ட்ஸை புரட்டி எடுத்து அதற்கு வந்து உடனடியாக சப்போஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும், இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த 4 துறைகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அது ஸோ 4 துறைகளில் வந்து அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக அது வந்து கவர்னரின் அவரோட இதுக்கு கொண்டு போய் நாலேஜுக்கு கொண்டு போய் அவரோட அனுமதி வேணும்னா அனுமதி வாங்கி இந்த இதை வந்து எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி இதற்குள்ள நடவடிக்கைகளை டிவிஎஸ்சி மூலமாக இவங்க வந்து துரிதப்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். அப்படி ஆரம்பித்தாதான் இனி வருகின்ற 5 வருடங்களில் வந்து இந்த மாதிரியான ஒரு
தவறான நடவடிக்கைகள் வராமல் தடுக்கப்பட முடியும். இல்லை தவறான நடவடிக்கை எடுக்கின்ற நபர்களுக்கு வந்து இது எச்சரிக்கையாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த அரசாங்கம் பண்ண இந்த 4 துறைகளை தான் லீக்கேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டார் அவர். ஏன்னா வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள், நிறைய எக்ஸாம்பிள் சொல்லினேன், அந்த குட்டி ஸ்டோரி மாதிரி சொல்லினேன். அந்த ஜோசப் விஜயோட தாக்கமோ என்னமோ தெரியல, ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னார். இந்த மாதிரி இந்த ஊழல் நிர்வாகத்துக்கு ஒரு குட்டி ஸ்டோரி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தொட்டி இருக்குதுங்க, 4 ஓட்டை இருக்கு. அதாவது ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிள் அந்த தொட்டியை சொன்னார் அவர். 4 ஓட்டை இருக்குங்க, நாங்கள் ஓட்டையை அடைக்காம புதிதாக வரியை போட்டோம், புதிதாக தண்ணி ஊற்றினோன்னா என்ன ஆகும், திருப்பி அந்த தண்ணி வெளியில தாங்க போகும், அதனால நாங்கள் முதல்ல ஓட்டையை அடைக்கிறோம் அப்படின்னாரு. விச் மீன்ஸ் வரியை வந்து உயர்த்த முடியாது அவர்களால். ஏன்னா உயர்த்தினாங்கன்னா மானியங்கள் கொடுக்க போகிறதில்ல, சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது வரிகளை நீங்கள் உயர்த்த முடியாது. ஸோ இன்டைரக்டாக வரிகள் உயர்த்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வரிகள் உயர்த்தாததுனால நிதி ஆதாரங்களை பெருக்க முடியாததுனால நாங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியாது. ஒரே ஒரு வரி இந்த வாட்டி வந்து உயரப்போகும். ஜூலை 1, 2026 மின்சார கட்டணம் உயரும். ஏன்னா அது வந்து உதய மின் திட்டம் இன்னும் ஒரு முறையா மீண்டும் ஒரு முறையா ஜூலை மாதம் எப்பெல்லாம் ஜூலை வருகிறதோ அப்பெல்லாம் மின்சார கட்டணம் உயரும். சார் 3000 ரூபாய் கட்டின இடத்துல இன்னைக்கு 9500 ரூபாய் கட்டுறோம் சார். அதே அளவு யூனிட் தான் சார் கன்சியூம் பண்றோம். கரெக்ட். அதுக்கு என்னமா பண்ண முடியும்? ஏன்னா அங்க வாங்குகின்ற நிலக்கரியோட அந்த எரித்தன்மை இருக்கு பார்த்தீங்க இல்லையா, கலோரிஃபிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அது வந்து 2000 கேக்கால் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்னைக்கு 130, 150 தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 1 டன் வாங்க வேண்டிய இடத்துல நீங்கள் வந்து 20 டன் வாங்குறாங்க. ஸோ அந்த பணம் தான் நம்ம தலையில தான் வந்து விழுது. இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து கூட்டிட்டு காமிச்சிருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் அதை நடவடிக்கை எடுக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஏன்னா என்ன பிரச்சனை சொல்கிறோமாங்க, அந்த உதயமின் திட்டத்தில் நம்ம வந்து சேர்ந்ததுனால இதை மாதிரி சீர்திருத்தம். ஏன்னா வந்து நம்ம கலைஞர் கருணாநிதி அவர் தான் சொல்லல, மின்சார கட்டணம் வந்து உயர்வுன்னு சொல்லக்கூடாது, மின்சார கட்டணம் சீர்திருத்தம் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லணும். இந்த சீர்திருத்தத்தின் மூலமாக அரசாங்கத்துக்கு பணம் வரும். அந்த பணத்தின் மூலமாக வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து நமக்கு வந்து கடன் வாங்கும் சக்தி வந்து அதிகமாகும் தமிழக அரசாங்கத்துக்கு. அதனால வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஜூலை மாதம் மின்சார கட்டணம் உயர்வதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். சரி, இது வந்து எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை இப்போது இந்த அரசு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நிதிநிலையை பார்த்த பிறகு அவங்க இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வெளியிட்ட நிதிநிலையை ஆய்வு செய்யும் போது எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? 2 விஷயங்கள். ஒன்று வந்து நம்ம கடன் வாங்குறோம், கரை மிகவும் நல்லது மாதிரி கடன் மிகவும் நல்லது, மாற்று கருத்து இல்லை. அந்த கடன் எதற்காக வாங்கினோமோ அந்த நோக்கத்திற்கு அந்த பணம் செலுத்தப்பட்டதா, அதுலேருந்து வருகின்ற வருமானம் நம்ம வந்து கடன் வாங்கி அந்த பிஸ்னஸில் போடுறோம், ஒரு பொதுத்துறை நிறுவனங்களில் போடுறோம், 10% அங்கேருந்து நமக்கு வருமானம் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த 10% நமக்கு வந்ததா என்பதை பார்ப்பதற்கு 5 வருடங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வருடம் பொதுத்துறை நிறுவனங்கள் அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு வெள்ளை அறிக்கையை வாங்கி இவர்கள் மக்கள் மன்றத்தின் முன்னால் வைக்க வேண்டும். ஏன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 86 பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு போல இருக்கு. அது 4 5 தான் வந்து லாபத்தில் இயங்குது, மீதி இருக்கிற 80 வந்து நஷ்டத்தில் தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அதில் போடுகின்ற முதலீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கடனை வாங்கி தான் நம்ம போடுறோம். அது மாதிரி லோக்கல் பாடிஸ், எல்லா லோக்கல் பாடிஸும் வந்து கரெக்டாக முறையாக வரியை வசூலிக்கிறார்களா, அந்த வரி வசூலித்தது வந்து கரெக்டாக அங்கே உள்ள அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கே இருக்கிற பாதாள சாக்கடையாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நீர் போக்குவரத்து செய்கின்ற அந்த குடிநீர் தொட்டிகள், அந்த குடிநீர் வாரியங்கள், அதெல்லாம் கரெக்டாக வந்து மக்களுக்கு போய் பயன்கள் சென்றடைகின்றனவா? ஏன்னா சென்னை கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3600 கோடி ரூபாய் கடன் இருக்கு. சென்னை கார்பரேஷன் எதுக்கு கடன் வாங்குறாங்கன்னு தெரியல. ஆனால் 4000 கோடி ரூபாய் கிட்ட வரிகள் வந்து வசூலிக்க வேண்டிய வரிகள் இருக்குது. எப்படி ஒருத்தர் வந்து வரி வசூலிக்காம விட்டுட்டு கடனை வாங்குவாங்க? நம்ம வந்து நமக்கு ஒருத்தர் பணம் தரணும், அவர்கிட்ட பணம் வாங்குறதுக்கு நம்ம முயற்சிப்போமா, இல்லை அந்த பணத்துக்கு பதிலாக இன்னொருத்தட்ட கடனை வாங்குவோமா? இதே நம்ம ஒரு வீடு நடத்துகிறோம், இல்லை ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோன்னா இப்படி நடத்த முடியுமா? ஸோ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு துறைகளும் அவர்களை வந்து ஒரு இண்டிபெண்ட், ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனின்னு சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் இங்கே நம்ம வந்து லாபத்தை ஈட்டலைன்னா கூட பரவாயில்ல, நஷ்டத்தில் இயக்காம லாபம் மற்றும் நஷ்டம் இல்லாத இயக்குகின்ற ஒரு துறையை வந்து அனைத்து அந்த துறை சார்ந்த செக்ரட்டரிஸ் வந்து
செயல்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கடன் வாங்குவது வந்து குறைய ஆரம்பிக்கும், அந்த வருமானம் லீக்கேஜ் ஆகிறது குறைய ஆரம்பிக்கும், இந்த காசு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறாங்க பார்த்தீங்களா தேவைக்கு அதிகமாக, அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். சார், நீங்க ஆல்ரெடி ஷாக்கிங்கா ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க, மின்சார கட்டணம் உயர வாய்ப்பு இருக்குன்னு. மின்சார கட்டணத்தை தாண்டி இன்னும் என்ன உயர வாய்ப்பு இருக்கு? வரி ஏதாவது அதிகமாகுமா? சரி, மின்சார கட்டணத்தை தாண்டி வரி பார்த்தீங்கன்னா வாகன வரி இருக்கு, சொத்து வரி. ஏன்னா அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது டாஸ்மாக் ஸ்டேட் எக்ஸைஸ் வரி. ஓகே, அது ஒரு பெரிய இது இருக்குது இப்போ. ஏன்னா வந்து இவங்க வாக்குறுதி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு 750 கடைகளை மூடியிருக்காங்க. ஸோ 750 கடைகளை மூடியிருக்காங்கன்னா 5500 கடைகள் இருந்ததுன்னு நினைக்கிறேன் ரஃபா. 15% கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. அப்போ உங்களுக்கு வருகின்ற வருமானம் 15% குறைய ஆரம்பிக்க போகுது. அப்போ அந்த நஷ்டத்தை எப்படி நீங்கள் ஈடுகட்ட போறீங்க? அது ஒரு இது இருக்கு இல்லைங்களா? இல்லை அதுக்கு வந்து இப்போ அந்த டாஸ்மாக் கொள்முதல் பண்ணுகின்ற அந்த மதுபானங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவு அப்படியே இருக்கும். ஆனால் 5500 கடைகள் மூலமாக விநியோகிக்கப்பட்ட அந்த மதுபானங்கள் இப்போ 4700 கடைகள் மூலமாக விநியோகிக்கப்படுமா அப்படின்ற கேள்விக்கு வந்து கண்டிப்பாக வந்து அமைச்சர்கள் வந்து மதுவிலக்குத்துறை அமைச்சர்கள் வந்து பதில் சொல்லணும். இல்லைன்னா அது வந்து நமக்கு அது வந்து ஏன்னா அதுக்கேற்ற நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஏற்படுத்திட்டாங்க. வேலைவாய்ப்பில் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் ஆல்டர்னேட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். அவர்கள் வாங்கிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்குண்டான லோன் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நஷ்டமும் வந்து இந்த பட்ஜெட்டில் உள்ள இன்டைரக்டாக வர ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் இருக்குது. ஸோ வாகன வரி ஏற்றுவாங்களான்னு தெரியல. வாகன வரி இருக்கும், இல்லைனா வந்து சொத்து வரிலாம் போன 2 வருஷமாக தான் ஏற்றினாங்க. அதனால் வந்து திருப்பி ஏற்றினாங்கன்னா ஒரு பெரிய வந்து ஏன்னா அது லோக்கல் பாடி எலெக்ஷனில் உங்களுக்கு இம்பேக்ட் ஆகும். 2027 மார்ச் மாதம் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வருது. அதில் மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை கொண்டு வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 மாதம் அப்படியே வந்து தள்ளிட்டு போனாங்கனாலே போகிறோம். லோக்கல் பாடி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏதாவது ஒரு வரி, அடுத்த புது வரியை வந்து விதிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் வரும். ஓகே சார், நீங்க முதல்லயே பேசியிருக்கீங்க அதை பத்தி. இருந்தாலும் இன்னொரு முறை கன்ஃபார்ம் செய்து கொள்வதற்காக நான் இந்த கேள்வி கேட்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கா? ஒரு கேஸ் சிலிண்டர், இல்லைன்னா வேலை இல்லாத இளைஞர்களுக்கு பணம், எங்க ஏறி எங்க வேணா இறங்கலாம், தமிழ்நாடு முழுவதும் இலவச பஸ் பயணம். நீங்க கேட்குற கேள்விக்கு ஆமான்னு பதில் சொல்றதுக்கு எனக்கு மனசு துடிக்குது, ஆனா வாய் வர மாட்டேங்குது. வாய்ப்பில்லை ராஜா, அவ்வளோதான். ஏற்கனவே அந்த பயிர் கடன் தள்ளுபடிக்கும் இந்த EB 200 யூனிட்டுக்கும் 7000 கோடி கணக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த 7000 கோடிக்கு வருமானம் எங்கே வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே இவர்கள் தயாரித்த 48,000 கோடி வருவாய் பற்றாக்குறை 91,000 கோடியார் மாறப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே ஒரு 43,000 கோடி ரூபாய் இருக்குது. அந்த 43 + 9 52,000 கோடி ரூபாய். 52,000 கோடி ரூபாய் எங்கேருந்து வரப்போகுதுன்னு தெரியல. 52,000 கோடி ரூபாய் இஸ் அ பிக் நம்பர். அதாவது நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண 48,000 கோடி அப்படியே 52 சேர்ந்து 1,00,000 கோடியாக மாறப்போகிறது வருவாய் பற்றாக்குறை. அதனால் வந்து எனக்கு தெரிந்து கண்டிப்பாக, ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற திட்டங்களை நாங்கள் வந்து எல்லாமே நல்ல திட்டங்கள் தான், கை வைக்க போகிறதில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் நடத்தியே ஆக வேண்டும். அது வந்து தமிழ் புதல்வனாக இருக்கட்டும், இல்லை மாணவிகளுக்கு கொடுக்கின்ற உதவித்தொகையாக இருக்கட்டும், இல்லை வந்து பென்ஷன் ஓய்வூதிய பென்ஷன் கொடுக்குறாங்க வயதானவர்களுக்கு, இதெல்லாம் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிடுவாங்க. ஏன்னா அதில் நீங்கள் வந்து கை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற தேர்தலில் அது எதிரொலிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த 1000 ரூபா மகளிர் உரிமை தொகையை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. 2,500 ரூபாய் கொடுக்கல அவங்க. இன்னும் 2,000 ரூபாய் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. 2,000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா வருஷத்துக்கு 22,500 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா பணம் செலவு பண்ணணும். வருஷத்துக்கு 22,500 கோடி ரூபாய், 5 வருடங்களுக்கு 1,10,000 கோடி ரூபாய். எப்படி எங்க இருக்கு கஜானா? அதனால வந்து போக போக இவர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே வந்து ஒன்றிய அரசாங்கம் எங்களை வஞ்சிக்கிறது. நேற்று சொல்லிட்டாங்க, இன்னும் பாலிஸ்டா சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்ன பிரச்சனைனா, அவர் என்ன சொல்றாருன்னா, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் வந்து நிறுத்தப்பட்டது அப்படின்றார் மரிய வில்சன் ஐயா அவர்கள். ஏன்னா அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்து அந்த ஸ்கீம் வந்து
லைவா இருந்து அது பணம் கொடுக்கலன்னா நீங்க நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லலாம். இது ஜிஎஸ்டி அமலுக்கு வரும்போதே ஜூலை 2017 ஜூன் 2022 வரைக்கும் தான் அந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் 5 வருடங்கள் மட்டுமே அமுலில் இருக்கும். பணம் எப்போ வரும்னா அந்த சட்டம் அமுலில் இருந்தால்தான், லைவா ஆக்டிவா இருந்தால் தான் பணம் வரும். அந்த சட்டம் காலாவதி ஆகிவிட்டது. காலாவதி ஆனதுக்கு அப்புறம் எப்படி உங்களுக்கு பணம் வரும்? அந்த பணத்தை நீங்க எப்படி நிறுத்தப்பட்டதுன்னு சொல்ல முடியும்? அது தவறான வார்த்தை. ரெண்டாவது, அவரே இன்னொன்று குறிப்பிட்டு சொல்றாரு, 5 வருஷம் உங்களுக்கு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் வந்ததுங்க. ஸோ 14% நம்மளோட வருமானத்தை கணக்கில் கருத்தில் கொண்டு 14% ஷார்ட்டேஜ் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த 5 வருட காலத்தில் நம்ம பிஸ்னஸை தமிழக தொழில்துறையை நல்லா மேம்படுத்தி இருக்கணும், அதை மேம்படுத்தாமல் விட்டுட்டாங்க அப்படின்றாங்க. ஒன்று திமுக அரசாங்கம் ஒழுங்காக பண்ணலன்னு சொல்கிறாங்க, இல்லை அதிமுக அரசாங்கம் ஒழுங்காக பண்ணலன்னு சொல்கிறாங்க, இங்கே பணத்தை நிறுத்திட்டேன்னு சொல்கிறாங்க. இதில் எது உண்மை? எப்படி நிறுத்த முடியும்? நீங்கள் அந்த கம்பெனியில் வேலைக்கே இல்லைங்க, அப்போ என் சம்பளத்தை எப்படி நிறுத்தினீங்கன்னு கேட்க முடியும். அந்த சட்டம் அமலிலே இல்லை, சட்டம் முடிஞ்சிடுச்சு. அப்போ எப்படி நிறுத்தப்பட்டதுன்னு சொல்ல முடியும்? அந்த காலாவதி ஆயிடுச்சு சட்டம், அதனால அதுக்கு நமக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, நம்மளால அவங்க கொடுக்கல, அவ்வளோதான். ஸோ அதனால் அவர் சொன்னது ஒரு பாசிங் கமெண்ட்டாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு. பட் இன்னும் அக்ரெசிவான கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த நிதிநிலை அறிக்கை தயாரித்து அதை ப்ரெசென்ட் பண்ணினதுக்கு அப்புறம் இவங்க ஒன்றிய அரசு மேலே எப்படி திமுக எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசு சொன்னாங்களோ அது மாதிரி எங்கள் வீட்டில் மாம்பழம் காய்க்கலைன்னா கூட மோடி தான் எனக்கு உரம் கொடுக்கலன்றுவாங்க. உரத்தோட விலை ஜாஸ்தியாக போச்சு, அதனால் என்னால் உரம் வாங்க முடியல, அதனால் எங்கள் வீட்டில் மாம்பழம் பழுக்கலை பின் தோட்டத்தில்ன்னுவாங்க. அதே மாதிரியான ஒரு அரசியல் செயல்பாடுகள் இந்த நிதிநிலை அறிக்கை தயாரித்து ப்ரெசென்ட் பண்ணினதுக்கப்புறம் வர ஆரம்பிக்கும்.